Hey guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா measurements for sleeves எப்படி எடுக்கிறது and basic block for sleeve எப்படி drafting பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். So first வந்து நமக்கு என்னென்ன measurements வேணும்னு பார்க்கலாம். First வந்து நமக்கு lengthwise measurements வேணும். So மூணு lengthwise measurements வேணும். Shoulder to wrist, அப்புறமா shoulder to elbow, அப்புறம் cap height. Like I said, இங்க இருந்து drop பண்ணுங்க டேப்பை. ஸோ ஷோல்டர்லேருந்து நமக்கு ரிஸ்ட் எவ்வளோ தூரம் வருதோ அங்கே வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் டு எல்போ வந்து நமக்கு இந்த மடக்கிற இடத்துல வேணும். ஸோ நம்ம இப்படி நின்றுக்கோங்க அண்ட் இங்கே எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக அந்த ஃபோல்டில். ஸோ இதுதான் வந்து ஷோல்டர் டு எல்போ. அப்புறமா கேப் ஹைட்டுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ம் ஹோல் இருக்குது இல்லையா, ஆர்ம் ஹோல் நம்ம இப்படி எடுக்கிறோம். இதே டேப்பை parallel டு த கிரவுண்டு வைக்கும்போது இந்த ஹைட் இதுதான் வந்து நமக்கு கேப் ஹைட். ஸோ இந்த கேப் ஹைட் எப்படி இருக்கணும்னா நம்ம ஆர்ம் ஹோல் கீழே இருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்னா எந்த இடத்துல வருமோ இதுதான் கேப் ஹைட். ஸோ ஷோல்டர்ஸ் டு ரிஸ்ட், ஷோல்டர்ஸ் டு எல்போ, கேப் ஹைட். ஸோ லென்த்வைஸ் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் ஃபினிஷ்ட். அப்புறமா சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ். ரிஸ்ட் எடுக்கும் போது கை எப்படி வச்சுக்கோங்க அண்ட் இந்த இடத்துல ரிஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் எடுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் உள்ளே போகும். நம்ம இங்கே எடுத்தோன்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்தோன்னா இது ஸ்லீவ் நமக்கு உள்ளேயே போகாது. அப்புறம் எல்போ சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி எடுக்கணும்னா கையை ஸ்லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி எடுங்க. பிகாஸ் நேராக வச்சு எடுக்கும்போது ஒரு மெஷர்மெண்ட் வரும், ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணும்போது ஒரு மெஷர்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் பைசப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் அப்பர் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதுதான் வந்து பைசப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர் அப்பர் ஆர்ம் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து இப்போ பேசிக் ஸ்லீவ் பிளாக் பண்ண போகிறோம். ஸ்லீவ்க்கான ட்ராயிங் இதை நீங்கள் நோட் டவுன் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்லீவ்க்கான டிராஃப்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டெப் 1 இஸ் டு ட்ரா அ ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரையும் போது ரெண்டு பக்கமும் வந்து 15 inches கேப் இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் டிராஃப்டிங் வந்து நம்ம லைனுக்கு அந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் மார்க் த லென்த் ஆஃப் த ஸ்லீவ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா A to B வந்து லென்த் ஆஃப் த ஸ்லீவ், தட் இஸ் ஷோல்டர் டு ரிஸ்ட். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் கேப் ஹைட் மார்க் பண்ணுறோம். ஸோ A to C கேப் ஹைட், A to D எல்போ லென்த்து. அப்புறம் இந்த லைன்ஸை வந்து யூ ஹாவ் டு ஸ்கொயர் இட் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடுமே வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. Now I'm marking all the points A, B, C, Dன்னு. லைன் C வந்து நம்மளோட அப்பர் ஆர்மோட சர்க்கம்ஃபரன்ஸ். We are going to mark on either directions. So C to C1 as well as C to C2 வந்து நம்மளோட பைசப் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஒரு 1/2 inch ஈஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ D வந்து நம்மளோட எல்போ சர்க்கம்ஃபரன்ஸ் லைன். ஸோ நம்ம D to D1 and D to D2 வந்து half of elbow circumference plus 1/2 inch மார்க் பண்ணுறோம். சிமிலர்லி நம்ம ரிஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ B to B1, B to B2 வந்து ரிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் இங்கே மட்டும் நம்ம 3/4 inches ஈஸ் மார்க் பண்ண போகிறோம். அடுத்தது ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். A to C1 ஜாயின் பண்ணிக்கோங்க, A to C2 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம கேப் ஹைட். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்கு அந்த நம்ம இப்போ வரைஞ்ச லைனில் half ஆஃப் தட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அகெயின் ஃப்ரம் தட் பாயிண்ட் டு C1 வந்து half. அகெயின் அந்த பாயிண்ட்லேருந்து A and between that other point நம்ம இன்னொரு half மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ சிமிலர்லி யூ மார்க் த சேம் பாயிண்ட்ஸ் ஆன் தி அதர் சைட் ஆல்சோ. Let's mark all the points for easy understanding. So E, E1, E2 on line A to C1. அப்புறமா F and F1 மட்டும் நம்ம மார்க் பண்ணுறோம் on line A to C2. So இந்த description boxல you can find all the details. So E1 to E3 வந்து 1/2 inch above the line மார்க் பண்ணிக்க போகிறோம். அண்ட் E2லேருந்து E4 வந்து 1/4 inch பிலோ தட் லைன் நம்ம ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், ஐ ஹாவ் அன் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நான் முதலே சொல்லியிருக்கணும். ஸோ பாயிண்ட் ஏலேருந்து ஆர்ம் ஹோல் கர்வ் வரைகிறதுக்கு முன்னாடி யூ கேன் ஸ்கொயர் ஆஃப் அ லைன். ஸ்கொயர் பண்ணிக்கிட்டிங்கன்னா
இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். Now align the French curve from points A, E3 with E. அந்த ஒரு slight curve வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா now you have to reverse the French curve and align E, E4 and C1. On the other side, F-லேருந்து F2 பார்த்தீங்கன்னா half an inch above the line மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு again use the French curve, aligning the armhole on the other side also. அந்த இடத்துல ரொம்ப ஷேப் வந்துடக்கூடாது, ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. Now you can align the French curve and draw the line. ஸோ நம்ம F1, F2 and A அது வரைக்கும் நம்ம French curve யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு reverse the French curve and draw a slightly inward curve. ஸோ நம்மளோட arm hole ready. ஸோ A to C1 பார்த்தீங்கன்னா front side of the arm hole, A to C2 பார்த்தீங்கன்னா back side of the arm hole. ஸோ நான் லைன் C, D, Bயில் வந்து நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணோன்னா தட் மேக்ஸ் ஆ சைட் சீம். ஸோ நம்ம வி ஆர் ஜாயினிங் C1 to D1, C2 to D2. நம்ம D2 to B2 மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி B2 to B3, B3 வந்து இன்சைட் த லைன் நம்ம ஒரு half an inch மார்க் பண்ணுறோம். half an inch மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம D2லேருந்து B3 தான் கனெக்ட் பண்ணுறோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிரர் முன்னாடி கையை லேசாக கீழே விட்டு பாருங்கள், நம்ம கை கொஞ்சோண்டு முன்னாடி தான் வரும், ஸ்ட்ரெயிட் லைனில் நிற்காது. ஸோ இது என்ன பண்ணுன்னா திஸ் வில் ஹெல்ப் கிவ் அ நைஸ் ஷேப் ஃபார் த பேக். ஸோ பின்னாடி ஃபேப்ரிக் தொங்குறது, கை வந்து பின்னாடி முறுக்கிட்டு போகிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இது வந்து அவாய்ட் பண்ணிடும். வித் திஸ் நம்ம ஸ்லீவ் பேட்டர்னும் ரெடி பண்ணிட்டோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்கான பேசிக் பிளாக்கோட வீடியோ லிங்க்ஸ் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். யூ கேன் ரெஃபர் தட் இஃப் யூ ஹேவ் நாட் சீன் தோஸ் வீடியோஸ் yet. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணுறது, நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். Until then, this is Anita Shanmugavel signing off. Have a happy day and a happy life.